உலகிலேயே அதிக எண்ணிக்கையிலான இஸ்லாமியர்கள் வாழும் நாடு இந்தோனேசியா. இங்கு சுமார் 23 கோடி முஸ்லிம்கள் வாழ்கின்றனர். இந்தோனேசிய மக்கள் தொகையில் இது 87%. அதே நேரத்தில் இந்தோனேசியா தனது பண்டைய இந்து பாரம்பரியத்தை புறக்கணிக்காமல் பின்பற்றுகிறது. இந்தோனேசியாவின் தேசிய சின்னமாக இருப்பது மகாவிஷ்ணுவின் வாகனமாகிய கருடன். இந்த கருடனுக்கு கருடா பஞ்சசீலா என்று பெயர். 5 கொள்கைகளை பிரதிபலிக்கும் கருடன் என்று இதற்கு பொருள். இந்தோனேசியாவின் முதலாவது அதிபர் சுகர்னோ காலத்தில் சுல்தான் 2ஆம் ஹமீது என்ற இஸ்லாமிய மன்னர் பரம்பரையைச் சேர்ந்தவரால் வடிவமைக்கப்பட்ட இந்த கருடா பஞ்சசீலா உணர்த்தும் முக்கியமான கொள்கை பின்னெக துங்கல் இகா, அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை. மேலும் இந்தோனேசிய விமான நிறுவனத்துக்கு பெயர் கருடா இந்தோனேசியா. வரலாற்று காலம் தொட்டே இந்தியாவுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ள தென்கிழக்காசிய நாடான இந்தோனேசியாவில் இஸ்லாத்தின் வருகைக்கு முன்பு சைவமும் பௌத்தமும் தழைத்திருந்தன. தென்னிந்தியாவின் பல்லவ சோழ பேரரசர்களும் வட இந்தியாவின் பாலர் குப்தர் வம்சத்து அரசர்களும் இந்தோனேசியாவில் ஆட்சி நடத்தியுள்ளனர். இந்தோனேசியாவின் ஹிந்து பாரம்பரியத்துக்கு மேற்கு ஜாவா தீவில் உள்ள ரக்ஷா மலைப்பகுதியில் நடைபெற்ற அகழ்வாயின் போது கிடைத்த 1ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கணேசர் விக்கிரகமே சான்று. இந்த பெருமையை பறைசாற்றும் வகையில் கணேசர் உருவம் பொறித்த 20,000 ரூபாய் சிறப்பு ரூபாய் நோட்டை இந்தோனேசிய வங்கி வெளியிட்டுள்ளது. இந்தோனேசியா என்பது ஜாவா, சுமத்ரா, பாலி உள்ளிட்ட சிறிதும் பெரிதுமான சுமார் 18,000 தீவுகளை கொண்ட தீவு கூட்ட நாடாகும். ராமாயணத்தில் சீதா பிராட்டியை தேடி வானர சேனைகள் வந்த யவத்தீவுதான் இன்றைய ஜாவா. தமிழ் இலக்கியமான மணிமேகலையில் நாகபுரத்தை தலைமையிடமாக கொண்ட அரசு என்று குறிப்பிடப்படுவதும் இந்த ஜாவாதான். இந்தோனேசியாவின் இன்றைய தலைநகரமான ஜாகர்த்தா அருகேயுள்ள தர்ம நகரம் என்ற புராதன நகரத்தை தலைமையிடமாக கொண்டு பல்லவர்களோடு தொடர்புடைய பூர்ணவர்மன் என்ற அரசர் ஆட்சி நடத்தியுள்ளார். காகுங் ஆற்றில் மிகப்பெரிய கால்வாயை வெட்டி நீர்ப்பாசனத்துக்கு பூர்ணவர்மன் வழிவகுத்துள்ளதை சம்ஸ்கிருதம் மற்றும் பல்லவர் கால எழுத்துகளில் பொறிக்கப்பட்டுள்ள 5ஆம் நூற்றாண்டு கால கல்வெட்டு எடுத்துரைக்கிறது. இதேபோல் மத்திய ஜாவா பகுதியில் 6ஆம் நூற்றாண்டில் அமைந்த கலிங்க ராஜ்யம் இந்தியாவின் கலிங்க அரசோடு தொடர்புடையதாக வரலாற்று குறிப்புகள் தெரிவிக்கின்றன. 7ஆம் நூற்றாண்டு முதல் 11ஆம் நூற்றாண்டு வரையான காலகட்டத்தில் சுமத்ராவை தலைமையிடமாக கொண்டு ஸ்ரீவிஜய என்ற பௌத்த பேரரசு ஆட்சி நடத்தியது. ஸ்ரீவிஜய மன்னர்களுக்கும் ராஜராஜன், ராஜேந்திரன் உள்ளிட்ட சோழ பேரரசர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்துள்ளது. ஸ்ரீவிஜய மன்னர்களில் ஒரு பிரிவினரான சைலேந்திர வம்சத்தினர் ஜாவாவை ஆண்டனர். ஜாவாவில் சைலேந்திர மன்னர்கள் எழுப்பிய 9ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த போரா புதூர் என்ற பௌத்த ஆலயம் மாபெரும் கலை பொக்கிசமாக உள்ளது. 9 அடுக்குகளும் உச்சியில் ஸ்தூபியும் கொண்ட இந்த ஆலயத்தில் 500க்கும் மேற்பட்ட புத்தர் சிலைகள் உள்ளன. இந்தோனேசியாவில் அதிக சுற்றுலா பயணிகளை கவர்ந்து இழுக்கும் இந்த போராபுதூர் பௌத்த ஆலயம் யுனெஸ்கோ அமைப்பால் உலக பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் ஜாவாவின் யோக்யகர்த்தா நகரில் அமைந்துள்ள 9ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பிரம்பனான் ஹிந்து கோவிலும் யுனெஸ்கோ அமைப்பால் உலக பாரம்பரிய சின்னம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேசியாவின் மிகப்பெரிய ஹிந்து ஆலயமான இந்த கோவில் சிவபெருமானுக்காக எழுப்பப்பட்டதாக 856ஆம் ஆண்டைச் சேர்ந்த லிங்க வடிவ கல்வெட்டு தெரிவிக்கிறது. அதே நேரத்தில் இந்த ஆலய வளாகத்துக்குள் விஷ்ணு மற்றும் பிரம்மாவுக்கான ஆலயங்களும் உள்ளதால் திரிமூர்த்தி ஆலயம் என்றும் அழைக்கப்படுகிறது. மும்மூர்த்திகளின் வாகனங்களான நந்தி, கருடன் மற்றும் அன்னப்பறவைக்கும் ஆலயங்கள் எழுப்பப்பட்டிருப்பது கூடுதல் சிறப்பம்சமாகும். பிரம்பனான் ஆலயத்தில் நடைபெறும் ராமாயண நாட்டிய நாடகம் உலக பிரசித்தி பெற்றதாகும். இந்த ஆலயத்தை மாதரம் என்ற பேரரசை நிறுவிய சஞ்சய வம்ச அரசர்கள் எழுப்பியுள்ளனர். இந்த மன்னர்கள் காலத்தில் கடந்த 996ஆம் ஆண்டில் ஜாவா மொழியில் எழுதப்பட்ட மகாபாரத நூல் அரங்கேறியது. கிழக்கு ஜாவாவை தலைமையகமாக கொண்டு ஆட்சி நடத்திய மஜாபஹித் பேரரசுதான் இந்தோனேசியாவில் ஆட்சி நடத்திய கடைசி இந்து அரசாகும். இந்த பேரரசை உருவாக்கியதில் மன்னர்களை விட கஜமதா என்ற ஆன்மீக தலைவரான தலைமை அமைச்சருக்கு மிகப்பெரிய பங்குள்ளது. 13ஆம் நூற்றாண்டில் சுமத்ராவில் நுழைந்த இஸ்லாம் பின்னர் 16ஆம் நூற்றாண்டில் இந்தோனேசியாவின் மிகப்பெரிய மதமாக உருவெடுத்தது. அதே நேரத்தில் இந்தோனேசியாவில் உள்ள பாலி தீவு இந்துக்கள் பெரும்பான்மை கொண்ட மாகாணமாக திகழ்கிறது. இந்தோனேசியாவில் உள்ள சுமார் 40 லட்சம் இந்துக்களில் 33 லட்சம் பேர்
பாலி தீவில்தான் வாழ்கின்றனர். பாலியில் புராதீர்த்தா எனப்படும் புராதன ஆலயம் உட்பட சுமார் 20,000 கோவில்கள் உள்ளன. காலனி ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற்ற போது பாலி தீவின் ஹிந்து மதத்துக்கு இந்தோனேசிய அரசு அங்கீகாரம் அளிக்கவில்லை. ஆயினும் கடந்த 1952 முதல் இதற்கான பெரும் போராட்டத்தை முன்னெடுத்த பாலி இந்துக்கள் 1962 இறுதி வெற்றி பெற்றனர். அந்த ஆண்டில் ஹிந்து மதமும் இந்தோனேசியாவின் அங்கீகரிக்கப்பட்ட மதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பாலியை தொடர்ந்து ஜாவா, சுமத்ரா, சுலவேசி, காலிமந்தான் ஆகிய மற்ற பகுதிகளில் வாழும் சிறுபான்மை இந்துக்களும் தங்களுக்கான மத உரிமையை பெறத் தொடங்கினர். பாலி தீவில் ஆன்மீக சடங்குகளிலும் இதர நிகழ்வுகளிலும் இந்துக்கள் ஆடும் பாலி நடனத்தை பாரம்பரிய கலை வடிவமாக யுனெஸ்கோ அமைப்பு அங்கீகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மத வழிபாட்டை பொறுத்தவரை ஒரு சில முரண்பாடுகள் இருந்த போதிலும் கலாச்சார பாரம்பரியத்தில் ஹிந்து அடையாளங்களையே இஸ்லாமிய நாடான இந்தோனேசியா முன்னிறுத்துகிறது. இதற்கு வேறு பல உதாரணங்களோடு சுகர்னோ, சுகர்த்தோ ஆகிய தலைவர்களின் பெயர்களும் ஜாகர்த்தா, யோக்கியகர்த்தா உள்ளிட்ட நகர பெயர்களுமே சான்று.